வணக்கம் குழந்தைகளே. ஸ்டோரி டெல்லிங் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற கதை பேர் என்ன தெரியுங்களா? பணிவே நன்மை பயக்கும். பணிவே நன்மை பயக்கும் என்ற கதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது முதல் படத்தில் ஒவ்வொரு படம் கொடுத்துருக்காங்க. இதில் அதாவது மொத்தமாக 1 2 3 4 5 6 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்து தான் இப்போ நீங்கள் கதையை தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் படம் பார்த்து கதை சொல்ல தெரியும் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. முதல் படத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். நீரோடை ஒன்றில் குறுகிய மரப்பாலம் இருக்கா? ஒருவர் வந்த பின்பு தான் மற்றவர் செல்ல முடியும். இந்த மரப்பாலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்த பிறகு தான் இன்னொருத்தவங்க போக முடியும். ஒன் வே சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. எதிரெதிரே 2 வெள்ளாடுகள் வேகமாக வந்தன. வேகமாக வருது பாருங்க. 2 வெள்ளாடுகள் வேகமாக வந்தன. பாலத்தில் வந்த 2 வெள்ளாடுகளும் நடு பாலத்தில் போக முடியாமல் நிற்கிறாங்க இல்லையா? 2 ஆடு நிற்கிது பாருங்க. ஓடக்கரையில் இருந்த நரி இதை பார்த்தது. நரி என்ன பண்ணுது? ஆடு 2 நிற்கிறத வாட்ச் பண்ணுது, பார்த்துட்டே இருக்கு. உடனே நீரோடை அருகில் நரிக்கு கொண்டாட்டம். நீரோடை அருகில் இருந்த நரிக்கு என்னாச்சு? நம்ம இந்த ஆடை எப்படியாவது சாப்பிடலான்னு நினச்சி கொண்டாட்டமாக இருக்குது. நரி பார்க்குது பாரு, யோசனை பண்ணுது. 2ம் சண்டையிட்டு கீழே விழும். இன்று நமக்கு நல்ல வேட்டை தான் என்று நரி ஆவலோடு காத்திருந்தது. நரி என்ன பண்ணுது? 2 ஆடு சண்டை போட்டு கீழே விழுந்ததுன்னா நம்ம ஆடை அடித்து சாப்பிட்றலான்னு நினைக்குது. ஆனால் ஆடுகள் சண்டையிடவில்லை. ஒரு ஆடு பணிந்து படித்து கொள்ள இன்னொரு ஆடு என்ன பண்ணுது? அதை தாண்டி சென்றது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு ஆடு என்ன பண்ணுச்சு? படுத்துக்கிட்டு இன்னொரு ஆடு அதன் மேலே தாண்டி ஏறி சென்றது. பின்பு அடுத்த ஆடும் தன் வழியில் சென்றது. அது தாண்டி போயிட்ட உடனே இந்த ஆடு என்ன பண்ணுச்சு? அது போக வேண்டிய வழியில் போயிடுச்சு. இறைக்கு காத்திருந்த நரி என்னாச்சு? ஏமாற்றம் அடைந்தது. புரியுதுங்களா? இந்த இறைக்கு காத்திருந்த நரி என்னாச்சு? நமக்கு எதுவுமே கிடைக்கல, ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு நரி. இதுதான் பணிவே நன்மை பயக்கும். இந்த கதையை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை கேட்டு நீங்கள் அந்த மாதிரியே இந்த கதையை சொல்லணும், சரியா? இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன் இல்லைங்களா? இதை மாதிரி பார்த்து நீங்களும் புக்கில் இருக்கிறத சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்புக்கு அனுப்புங்க. ஓகே சில்ட்ரன். நீரோடை ஒன்றில் குறுகிய மரப்பாலம். ஒருவர் வந்த பின்புதான் மற்றவர் செல்ல முடியும். எதிரெதிரே 2 வெள்ளாடுகள் வேகமாக வந்தன. பாலத்தில் வந்த 2 வெள்ளாடுகளும் நடுப்பாலத்திலே போக முடியாமல் நின்றன. ஓடக்கரையில் இருந்த நரி இதை பார்த்தது. நீரோடையின் அருகில் இருந்த நரிக்கு கொண்டாட்டம். 2ம் சண்டையிட்டு கீழே விழும். இன்று நமக்கு நல்ல வேட்டை தான் என்று நரி ஆவலோடு காத்திருந்தது. ஆனால் ஆடுகள் சண்டையிடவில்லை. ஓர் ஆடு பணிந்து படுத்துக்கொள்ள இன்னொரு ஆடு தாண்டி சென்றது. பின்பு அடுத்த ஆடும் தன் வழியில் சென்றது. இறைக்கு காத்திருந்த நரி ஏமாற்றம் அடைந்து சென்றது. புரியுதுங்களா? இதனுடைய கருத்து மாறல் என்னன்னா, விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. அப்போ வீட்டில் நம்ம கூட இது எனக்கு வேணும், இது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? வீட்டில் நம்ம சண்டை போட்டுக்கக்கூடாது. விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். புரியுதுங்களா? ஃபாலோ பண்ணுவீங்களா சில்ட்ரன்? இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? கதையை சொல்லி வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பணும், சரியா? ஓகே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கும்.
நன்றி.